சரிங்கக்கா, நன்றி. கொடிவேரியில் செம்மையாக குளிச்சுட்டு அடுத்து பண்ணக்கூடிய காரியம் வந்து எல்லாம் சொன்னது வந்து கொடிவேரியில் டேம் ஃபிஷ் ட்ரை பண்ணுங்கன்ட்டு. ஸோ செம்மையாக குளிச்சாச்சு. நாங்களோட டேம் ஃபிஷ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படின்னு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் வந்து மாசா கலக்கி மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா ஃபிஷ்லேயும் ஒரு 2-3 போட சொன்னோம். ஃபிஷ்ஷஸோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி, 300 ரூபா 400 ரூபா. அந்த பெரிய ஃபிஷ் வந்து 80 ருபீஸ் அப்படின்னு சமைச்சிப்பாக இருந்துச்சு. ஸோ ப்ரோட்டீன் இன்டேக் அடித்து உள்ளே தள்ளணும். அன்றைக்கி காதல் மலரே ஓகேங்க. அந்த கடையில் அந்த ஃபிஷ் குக் ஆகுறத பார்த்து எங்களால் டெம்ட் ஆகாமல் இருக்கவே முடியல. ஸோ செம்மையாக இருந்துச்சு ஃபிஷ்ஷு. வாங்கி வச்சு ஒரு 1 hour கிட்ட உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். ஒன்லி ஃபிஷ். பட் இங்கே ஃபுட்டும் அவைலபிள். நாங்கள் ஃபுட் எடுக்கல, ஃபிஷ் மட்டும் சாப்பிட்டோம். குச்சிக்கிறோண்ணே. நான் எட்டி பார்த்தேன், டப்பா கண்டிப்பாக வர மாட்டேங்குது. பிளாஸ்டிக் டப்பா தானே மேலே வந்திருக்கும். இது 90s கிட்டோட ஃபேவரேட் குச்சிமிட்டாய். பட் ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு அந்த பொம்மையை பார்த்தா காஞ்சூரிங் பொம்மை மாதிரியே இருக்குது. ஸ்ட்ரீட்டில் முன்ன இது ஓடி வரும்போது நாங்களும் ஆசையாக வந்துட்டு வாட்ச் கட்ட சொல்லுவோம். ஸோ அதே ஃப்ளாஷ்பேக் மூமெண்ட்டோட அந்த அண்ணா கிட்ட வெக்கமே இல்லாமல் எரும மாடு வயசானாலும் அண்ணா எனக்கு வாட்ச் கையில் கட்டுங்கன்னு சொன்னேன். அந்த மனுஷன் கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு கட்டி விட்டார். தேங்க்யூ டு த ஜென்டில்மேன். கையில் கட்டணுமாண்ணே? ஆமாங்கண்ணா. வாட்ச் மட்டும்